ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு விக்யூப் டிவி. இன்னைக்கு நம்ம குக்கிங் டைமில் பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் ஆனியன் மசாலா. இது நம்மளோட லேசி டேஸில் குவிக்கான ஒரு சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ மறக்காமல் இந்த ஆனியன் மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இது கூட எல்லாம் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோவில் போய் என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கிற இஞ்சி எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 4லேருந்து 5 பச்சை மிளகா இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் பெரிய வெங்காயமாக 1 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு சின்ன பட்டை இதை எண்ணெயில் போட்டுக்கோங்க. அது கூடவே 2 லவங்கத்தையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பையும் அந்த கடுகு கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அது கூடவே பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சியையும் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சியை சேர்த்ததுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம், அது கூடவே அரிஞ்சு வச்சிருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்ல சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா குக் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்குற டைமில் நம்ம பொட்டுக்கடல மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மசாலாவுக்கு நம்ம பொட்டுக்கடல மாவு இல்லைன்னா கடல மாவு இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடல மாவு, அப்படி இல்லைன்னா கடலை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளியும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கலந்து இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எந்தவித உருண்டையும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நைஸாக கரைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதை நம்ம அந்த குக் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா தக்காளி, இது கூட நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். ஸோ தக்காளி நல்லா இப்போ குக் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் இந்த பொட்டுக்கடல மாவு மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எந்த வித உருண்டையும் பிடிக்காத அளவுக்கு நல்லா அந்த பொட்டுக்கடல மாவும் தண்ணி மசாலா இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க விடணும். நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் இது கொதிக்கட்டும். இது கொதிக்கும் போது தான் நமக்கு அந்த பொட்டுக்கடல மாவோட வாசமோ இல்லை அந்த கடலை மாவோட பச்சை வாசம் அது எல்லாமே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டண்ட்டான ஆனியன் மசாலா சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விக்யூப் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.